கல்வி அமைச்சரை பார்த்து சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார் ஒரு கட்சியின் தலைவர். அவருக்கு இந்த இளைஞர்கள் பதில் சொல்வதற்கு முன்னால் இவர்களுடைய மாமனே 4 ஆண்டுகளுக்கு முன்னாலே கேள்வி கேட்டு பதில் வாங்கியிருக்கிறேன் என்பதை இன்றைக்கு நம்முடைய மகேஷ் அவர்கள் தன்னுடைய பதிவுகளிலே வெளியிட்டிருக்கிறார். அதை குறித்து இங்கே பேசுவதற்கு நேரமில்லை. தமிழ்நாட்டில் புதிதாக நிறைய பேர் அரசியல் செய்ய கிளம்பி இருக்கிறார்கள். எதையாவது தூண்டிவிட்டு அதன் மூலமாக ஆதாயம் பெற முடியுமா, வேரூன்ற முடியுமா என்றெல்லாம் பார்க்கிறார்கள். கனவிலும் நடக்காது. இங்கே கலைஞர் பட்டாளம் இருக்கின்றவரை, இந்த பாரம்பரியம் தொடர்கிறவரை திருப்பி திருப்பி பேசுகிறார்கள். நான் ஒன்றை மட்டும் சொல்லுகின்றேன். உத்தரப்பிரதேச மாநிலம் 27,500 பள்ளிகளை இன்றைக்கு மூடி இருக்கின்றது. ஒரு பள்ளியிலே 50 பேருக்கு மேல் இல்லை என்ற காரணத்தினால் பள்ளிகள் அங்கே மூடப்படுகின்றன. தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. இங்கே அரசு பள்ளிகளில் படித்தவன் இஸ்ரோவின் மூலம் விண்வெளிக்கு விண்கலத்தை ஏவிக் கொண்டிருக்கின்றான். அதற்கு காரணம் திராவிட பேரியக்கம் என்பதை தயவு செய்து யாரும் மறந்துவிடக் கூடாது. ஆக இதை இந்த இடத்தில் பேசுவதற்கு காரணம் திராவிட பண்ணை இல்லத்திலே பேசாமல் வேறு எங்கே பேசுவது? இது தமிழ் வளர்த்த இடம், தமிழை காத்த தலைவர்களுக்கு தஞ்சம் தந்த இடம், தலைவர் கலைஞரின் நெஞ்சுக்கு நெருங்கிய இடம். அந்த இடத்தில் இன்றைக்கு அந்த வரிசையில் வந்த இந்த கொடியை, இந்த கொள்கையை, இந்த படையை நாளைக்கு காப்பாற்ற இருக்கிற எங்கள் நம்பிக்கை தம்பி உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு வந்திருக்கிறார். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அடக்கம், அறிவு, பண்பு, பணிவு, மக்களிடம் அணுகுகின்ற முறை, இத்தனையும் இன்றைக்கு எல்லோருடைய மரியாதையும் அன்பையும் அவரை பெற வைத்திருக்கின்றது. அந்த வகையில் அவர் இன்றைக்கு இங்கே வந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை. தொடரும் இந்த பாரம்பரியம், வளரும் நம்முடைய சரித்திரம். எதிர்காலத்திலும் நாம் நிலைத்து நிற்போம், வளர்ந்து நிற்போம். முத்து தீபக் போன்ற பட்டாள சிப்பாய்களினால். நன்றி, வணக்கம்.